என்னப்பா இது? யாராவது பார்த்தா என்ன நினைப்பா? அக்கா கல்யாணம் வேற நெருங்குற இந்த நேரத்துல இப்படி உட்காந்து அழுதுன்னு இருக்கேல. எழுதுருங்கப்பா. வாங்க வாங்க. ஏண்டா பாவி, அந்த துளசி தான் விவரம் கெட்டு உன் மனச கலக்கிறானா? நீ அவளோட சேர்ந்து ஆபீஸ்ல கும்மால் அடிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? பத்து சட்டையை விடு. ஒரு ஆம்படியா சட்டையை இப்படி ஒரு ஆம்படியா பிடிக்கிற தப்பு. உனக்கு கார்ல பாம்பு இடிச்சிடுச்சு அப்பா. என்ன சொல்ற? சஞ்சய் செத்து போயிட்டா அப்பா. விபூதி வச்சாதான் முகம் கலையா இருக்கு. தேங்க்யூ. முதல்ல அம்மா படத்தை சேவிச்சுக்கோங்க. போற காரியம் சிறப்பா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. மாமாவே வந்துட்டார். மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா நல்லா இருப்பா, நல்லபடியா போயிட்டு வா. சரி வாங்க, உள்ள போய் டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் கிளம்புங்க. வெறும் வயிற்றோட போகக்கூடாது. போலாமா? நேற்று ராத்திரில இருந்து மனசே சரியில்லைம்மா. விரும்பத்தகாத நடந்துருமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிறதுமா. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிறதுமா. அதையும் மீறி கப்புன்னு பேசுறதுமா. கௌசி கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தானமா இருக்கு. அவ கல்யாணம் நல்லபடியா எந்த இடைச்சலும் வராம நடக்கணும்னு நேத்து ராத்திரில இருந்து நான் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேம்மா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் சொன்னேனே, கௌஷி அக்கா கல்யாணம் நன்னா நடக்கும். இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு அக்கா வாழ போறா. நீங்க தேவையில்லாம அந்த நம்பூதிரி ஜோஷியர் சொன்னதெல்லாம் எடுத்துண்டு உங்களை குழப்பிண்டு வருத்தப்படுறோன்னு எனக்கு தோன்றதுப்பா. அந்த ஜோசியர் கௌசி கல்யாணத்துக்கு முன்னால உயிரிழப்பு அவமானம் நடக்கும்னு சொன்னாரே. இப்போ கல்யாணம் நெருங்க அவர் சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. கல்யாண வேலை இன்னும் தலைக்கு மேல இருக்குடா. அதனாலதான் நீ சொல்லியும் என்னால ஊட்டிக்கு போக முடியல. இருந்தாலும் யாராவது ஒருத்தர் போய் அந்த வேலையை பார்க்கணும்ல. நானும் நித்யாவை இங்க இருந்து கவனிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ணே நின்னு பேசிட்டே இருக்காத. சஞ்சய்க்கு டைம் ஆச்சுண்ணே, கிளம்புங்க போலாம். பாய் சஞ்சய். பாய். பாய்டா. புறப்படுங்க. உதவி செய்ய ஆள் இல்லைனாலும் நாம கஷ்டப்பட்டா ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கை கொட்டி சிரிக்க நிறைய மனுஷா இருக்காமா. நிறைய மனுஷா இருக்காமா. அந்த மனுஷாலாம் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம ஆத்துல எதுவும் நடந்துடக்கூடாதுமா. அப்படி எதுவும் நடந்தா என்னால தாங்கிக்க முடியாதுமா. நம்ம குடும்பமும் தாங்காதுமா. ஒட்டுமொத்த குடும்பமும் நொறுங்கி சதைஞ்சு போயிடுமா. அப்பா என்னப்பா இது? யாராவது பார்த்தா என்ன நினைப்பா?
அக்கா கல்யாணம் வேற நெருங்குற இந்த நேரத்துல இப்படி உட்காந்து அழுதுன்னு இருக்கேல. எழுதுருங்கப்பா. வாங்க வாங்க. ஜோஷியர் சொன்னது நீங்க உங்க மனசுல நினைச்சுண்டு இப்படி கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னா அக்கா கல்யாணத்தன்னைக்கு கூட உங்களால நிம்மதியா இருக்கவே முடியாதுப்பா. அக்கா கல்யாணத்தப்போ நீங்க சந்தோஷமா மனசு நிறைஞ்சு அவளை வாழ்த்துனாதான் அவ நன்னா இருப்பா. அவ வாழ்க்கையும் சந்தோஷமா அமையும்பா. அப்பா, எங்க 4 பேர்லயும் கௌஷி அக்கா ரொம்ப சாந்தமானவ, பரோபகாரி கூட. அவ கல்யாணம் கண்டிப்பா நன்னா நடக்கும். வாங்கப்பா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வாங்க, நம்ம மாத்துக்கு போலாம். எங்க இருந்து வரேள்? என்னடி இது? நேற்று ராத்திரி தான் ஆஃபீஸ்லேருந்து வர லேட்டாகவும் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்குள்ளே மறந்துட்டியா? விடிய விடிய அப்படி என்ன ஆபீஸ்ல வேலை? அதெல்லாம் நோக்கு சொன்னால் புரியாது. ஏண்டா பாவி, அந்த துளசி தான் விவரம் கெட்டு உன் மனச கலக்கிறானா? நீ அவளோட சேர்ந்து ஆபீஸ்ல கும்மால அடிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? பத்து, சட்டையை விடு. ஒரு ஆம்படையான சட்டையை இப்படி ஒரு ஆம்படையா பிடிக்கிறது தப்பு. கரெக்ட். சட்டையை பிடிக்கிறது தப்புதான். ஆனா 4 சாத்து சாத்துறதுல தப்பே இல்லடா. பத்து பத்து பத்து. ஆமா, நீக்கு எதுவுமே தெரியாதுங்கிற தைரியத்துல தான் நீங்க இப்படி கூத்தடிக்கிறீளா? ஏய், என்னடி பத்து, நீ என்னையே பார்த்து சந்தேகப்படுறியா? வேணா நரசிம்மாமா கேட்டுப்பார். ராத்திரி அவர் கூட ஆஃபீஸுக்கு வந்தார். அப்போ கூட நான் பிஸியாக தான் இருந்தேன். ஆமா சொன்னார், நரசிம்ம மாமா சொன்னார் ஆபீஸ்ல நீங்க ஆடின கூத்த பத்தி. ஓகே, உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இருந்தது. ஆனா துளசிக்கு அந்த நேரத்துல ஆபீஸ்ல என்ன வேலை? என்னடி இப்படி தத்து புத்துன்னு பேசிட்டு இருக்கேன்? அவ எனக்கு பிஏ. ஆபீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு சகலம் அவதான். ஆபீஸ பொறுத்த வரைக்கும் மட்டுமா இல்ல? இப்போ நோக்கு என்னடி வேணும்? என்ன தூங்கு வர்றதில்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. நேரடியாவே கேக்குறேன். நரசிம்ம மாமா ஆபீஸ்க்கு வரும்போது நீங்க ஷர்ட் இல்லாம இருந்தீங்களா? துளசி உங்க பக்கத்துல நின்னுட்டு இருந்தாளா? ஆமா, உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன நெருக்கம்? என்னடி இது? சட்டையில காப்பி கொட்டுடுது, கொடுங்க நான் அழைச்சி தரேன்னு சொன்னா, நான் அப்பவே வேண்டாம் வேண்டான்னா ரொம்ப வற்புறுத்தினா கைட்டு கொடுத்தேன். சட்டை இல்லாம நின்று இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நரசிம்ம மாமா வந்துட்டார். தப்பா புரிஞ்சுட்டார். தப்பா அவர் புரிஞ்சுட்டாரா இல்ல நீங்க உங்க தப்ப மறைக்க பாக்குறீங்களா? இந்த மாதிரி பார்த்துமா, சந்தேகப்படாத. சந்தேகம் ஒரு விஷயம் வித்து. சந்தேகம் ஒரு பொம்முனாட்டிக்கு வந்துவிட்டா சந்தோஷம் தாத்த விட்டே போயிடும். வீணா சந்தேகப்பட்டு உன்னோட நிம்மதியும் என்னோட நிம்மதியும் இந்த ஆத்தோட நிம்மதியும் கெடுத்துருவாதே. நேக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க ஒழுக்கமா நடந்துக்கோங்க. ஏய், என் ஒழுக்கத்தில் அப்படின்னா குறைக்கண்ட. ராத்திரி பூரா ஆபீஸ்ல ஒரு வேசி கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தேளே, நீங்க ஒழுக்கமான மனுஷனா? பத்மா, ஏ ரோஷம் வர்றதா? உண்மையே சொன்னா உடம்பு சிலுக்கத்தான் செய்யும். ஆனா ஒரு வார்த்தை மட்டும் கரெக்டா சொல்றேன். அந்த துளசிய என் வாழ்க்கையில குறுக்கிடவே விட மாட்டேன். மாட்டவே மாட்டேன். நீ ஏதாவது பண்ணிக்க. ஆளை இப்ப நிம்மதியா தூங்க விடு. துளசி, ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, நான் கௌசி தான் பேசுறேன். எப்படி கௌசி? எப்படி இதெல்லாம் நடக்குது? நானும் கரெக்டா உங்ககிட்ட ஃபோன் பேசணும்னு நினைச்சேன், நீயே வந்து எடுக்கிற. நானும் நீங்க ஃபோன் பண்ணுவீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு ஆத்துக்கு போலான்னு வெயிட் பண்ணேன். இப்போ ரிங் அடிச்சப்ப கூட நீங்க தான் நினைச்சுட்டே எடுத்தேன். அதே மாதிரி நீங்க தான். அப்படிலாம் இல்ல, நானும் உங்ககிட்ட கரெக்டா பேசணும்னு நினைச்சேன், நீயும் கரெக்டா பேசுற. எப்படி வந்தலாம்? நாம 2 பேருமே ஒண்ணு தானே, பின்ன வேவ் லென்த் எப்படி வேற வேறையா இருக்கும்? சரி சரிம்மா, அதோடு
நம்ம கல்யாணம் வேறு நெருங்கிடுச்சு. இப்போ நான் கண்டிப்பாக ஊருக்கு போகணுமா? உன்னை பார்க்காம 2 நாள் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. 2 நாள் தானே சஞ்சய், 2 நிமிஷத்துல போயிடும். பிசினஸ் விஷயமா போறேன், என்னையே நினைச்சுட்டு இருக்காம பிசினஸ் விஷயத்துல கவனமா இருங்க. கௌஷி, உனக்கு ஒன்று தெரியுமா? சங்க காலத்தில் தலைவன் வியாபாரத்துக்கு வெளியூர் கிளம்புனா தலைவி அவனை வழி அனுப்பி வைக்கும்போது சட்டுன்னு மெலிஞ்சு அவன் கை சிரித்து போய் அவன் போட்டிருக்கிற வளையல் கைண்டு அவன் காலடியில் விழுந்துருமா. உன் வளையல் ஏன் அப்படி வள? நீ ஏன் மெடியில? இப்போ சட்டுன்னு மெலிஞ்சா டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டுவேன், கண்ணா பின்னான்னு பதறிடுவேன். இப்ப என்ன உங்களுக்கு, நீங்க வெளியூர் கிளம்புறச்ச என் பேங்கிள்ஸ் கழண்டு உங்க கால்ல விழணும், அவ்வளவுதானே? நெக்ஸ்ட் டைம் நீங்க போறப்போ ஒரு பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் போட்டுண்டு கை அசைச்சா தன்னால கழண்டு விழ போகுது, அவ்வளவுதானே? ஓகே கௌசி, நான் ஃபோனை வச்சுட்டு அப்புறமா பண்ணுறேன். ஓகே, ஜாக்கிரதை உடம்ப பார்த்துக்கோங்க. பாய். ஓகே, பை பாய். என்ன பாஸ்கர், டைம் ஆச்சா? வீட்டுக்கு போகணுமா? இல்லப்பா, சஞ்சய் வேற ஊர்ல இல்லையா, ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும், அதான். ஓகே, அப்போ நேரமாச்சுன்னா வீட்டுக்கு புறப்படு. ஆமாம், கௌசல்யா அவள் வீட்டுக்கு காரில் தானே போகிறா? இல்ல கார் வேண்டான்னு சொல்லிட்டு ஆட்டோல தான் போறாங்க. சரி சரி, நீயும் ஆஃபீஸ் கிளம்புனா கிளம்பு. இல்லப்பா. ஹலோ ஹலோ, நான் பல்லாபுரம் எஸ்ஏ பேசுறேன் சார். தொழிலதிபர் ராஜரத்னம் வீடு தானே? ஆமா சார், என்ன விஷயம் சார்? சார், ராஜரத்னம் பையன் சஞ்சய் போயிட்டு இருந்த காரு பல்லாவரம் பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது பாம்பு அடிச்சு செதறிடுச்சு. அதை உடனே ராஜரத்னம் சாருக்கு தெரியப்படுத்திட்டு பல்லாவரம் ஸ்டேஷனுக்கு வாங்க. என்ன சார் சொல்றீங்க? எப்படி நடந்தது சார்? பதட்டப்படாதீங்க சார், நீங்க நேரில் வாங்க, மற்றதெல்லாம் பேசிக்கலாம். என்னடா பாஸ்கர்? ஏன்டா அழுற? என்னடா என்னாச்சு? என்னடா என்னாச்சு? சொல்றா. பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்ததுப்பா. என்னன்னு? சஞ்சய் போன கார்ல பாம்பு அடிச்சிடுச்சா அப்பா. என்ன சொல்ற? சஞ்சய் செத்து போயிட்டாப்பா. சஞ்சய் எல்லாரும் விட்டு போயிட்டா. என்னடாச்சு? என்னடாச்சு சஞ்சய்க்கு? சஞ்சய் செத்து போயிட்டாப்பா. சஞ்சய் செத்து போயிட்டா அப்பா. ஹலோ ஹலோ
டாக்டர் கோபால் சாரா? ஆமா, டாக்டர் கோபால் தான் பேசுறேன். சார் நான் பாஸ்கர் பேசுறேன். சொல்லுப்பா. சஞ்சய் உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல மயங்கி கீழே விழுந்துட்டாரு. என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? நேத்து நல்லா தானடா இருந்தா. அது சஞ்சய் போன கார் பாம்பு அடிச்சு இறந்துட்டதா பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்தது. அதை கேட்டுட்டு மயங்கி விழுந்துட்டாரு. என்னடா சொல்ற? சஞ்சய் போன கார்ல பாம்பு அடிச்சிருச்சா? எப்படிடா? எப்படி அது? வெள்ளிக்கிழமை வேற அவனுக்கு கல்யாணம், அதுக்குள்ள இப்படியா? சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், எனக்கு பயமா இருக்கு. சரி நான் உடனே வரேன். நீ ராஜரத்னத்தை கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கோ. இதோ வரேன். இருக்கு கோபால் அங்கிள் இருக்காருல்ல, காப்பாத்திடுவார். பணம் கஜானாவாச்சே, விட்டுற முடியுமா? அழுது தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. இந்த அழுகைக்கு இவ்வளவு தலைவலினா இன்னும் எவ்வளவு அழ வேண்டி இருக்கு. பரவாயில்ல, ஒரு நாள் டிராமா தானே, அசத்திட்டா போகுது. ஆனா என்னைக்குமே நம்ம காரியத்துல கண்ணா இருக்கணும். கத்தி எடுத்தாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்துல கண்ணு வைடா தாண்டவ கோனே. ஹலோ, கௌசல்யா இல்லையா? நான் பாஸ்கர் தான் பேசுறேன். சஞ்சய் இப்போ ஏர்போர்ட் போனப்போ அவனோட கார் பாம்பு வெடிச்சு சிதறிட்டதா போலீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அவனோட உடம்பு சின்ன பின்னம் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மயக்கமா இருக்காரு. கௌசல்யாவை கொஞ்சம் வர சொல்றீங்களா ப்ளீஸ்? ஹலோ ஹலோ ஹலோ, சீதா என்னடி ஆச்சு? சீதா என்ன ஆச்சு? ஏன் அழற? சொல்லு, போன்ல யாரு? சீதா கேக்குறல்ல, என்னாச்சு? சீதா என்னாச்சு சொல்லு, யார் போன்ல? சீதா சொல்லுடி. சீதா அக்கா, நீ மோசம் போயிட்டக்கா. வாழ்க்கையே நிர்மூலமாயிடுது. ஏய் என்னடி சொல்ற? என்னடி? அக்கா, சஞ்சய் அத்திம்பேர். சஞ்சய் சொல்லுடி. அத்திம்பேர் போன காரு. சொல்லுடி, சொல்லு என்னாச்சு? சொல்லுடி. அத்திம்பேர் போன காரு பாம்பு பிளாஸ்ட் ஆகி அத்திம்பேர் இறந்துட்டாருக்கா. சீதா, என்னம்மா என்ன ஆச்சு? கௌசி, அவையம்மா இப்படி உட்கார்ந்துருக்கா? அப்பா, அக்கா வாழ்க்கையே அஸ்தமனமாயிடுத்துப்பா. சஞ்சய் அத்திம்பேர் போன காரு பாம்பு பிளாஸ்ட் ஆகி அத்திம்பேர் இறந்துட்டாரு. ஏன் எங்களை இப்படி சோதனை பண்ற பெருமாளே?
நாங்கெல்லாம் எல்லாம் பாவம் பண்ணோம். என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி பாழ் பண்ணிட்டேன். இனிமே அவ கருத்துல எப்படி தாலி ஏறும்? அந்த படுபாவி ஜோசி அவன் வாயால எந்த நேரத்துல இப்படி சொன்னான்னு தெரியலையே. இப்படி நடந்துடுச்சு. பெருமாளே பெருமாளே. அக்கா நோக்கு இப்படி அடுத்து அக்கா இப்படியே உட்காந்து இருக்காதுக்கா. வாய் விட்டு அழுதுடு. அழுக்கா அழு அழுக்கா அழு. நீக்கு பயமா இருக்கு. அழுக்கா அழு. அப்பா கௌஷிகாவை பாருங்க. நீக்கு பயமா இருக்குப்பா. கௌசிமா கௌசிமா அழுதுருமா. அக்கா அப்பா அப்பா அக்கா வாழ சொல்லுங்க. அழ சொல்லுங்க. அழுதுருமா அழுதுருமா அழுதுருமா. பெருமாளே நோக்கு உயிர் தான் வேணும்னா என் உயிர் எடுத்திருக்கலாமே. அந்த பிள்ளையா நான் உயிரை ஏற்பா எடுத்தேன். வாழ வேண்டிய வயசுல இப்படி பண்ணிட்டியேப்பா. வாழ வேண்டிய வயசுல என் பொண்ணோட வாழ்க்கையை பாழ் பண்ணிட்டியேப்பா.